கீதையில் மனித மனம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். அர்ஜுனனுக்கு பரந்தாமன் உபதேசித்தது பகவத்கீதை. மனிதனின் மனதை பற்றி அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. கண்ணன் சொல்கிறான், அர்ஜுனா, எவன் தன்னையே உதாரணமாக கொண்டு இன்ப துன்பங்கள் இரண்டையும் சமமாக பகிர்கிறானோ அந்த யோகிதான் சிறந்தவன் என்பது துணிவு. அர்ஜுனன் கேட்கிறான், மதுசூதனா, உன்னால் கூறப்படும் சமநோக்கத்துடன் கூடிய யோகத்தின் ஸ்திரமான நிலையை என்னால் உணர முடியவில்லை. காரணம் உள்ளம் சஞ்சலமுடையது. கிருஷ்ணா, மனித மனம் சஞ்சலமுடையது, கலங்க வைப்பது, வலிமை உடையது, அடக்க முடியாதது. காற்றை அடக்குவது போல் அதை அடக்குவது கடினமானது. அதற்கு பகவான் கூறுகிறான், தோல் வலி படைத்த காண்டிபா, மனம் அடக்க முடியாதது, சலனமடைவது, அதில் ஐயமில்லை. ஆனால் குந்தியின் மகனே, பழக்கத்தால் அதை அடக்க முடியும். இதையே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி கூறுகிறார், கீழே கொட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது வெகு சிரமம். அதுபோல பல திசைகளிலும் ஓடும் மனதை ஒருமைப்படுத்துவது எளிதன்று. ஆனால் வைராகியத்தால் அதை சாதித்துவிட முடியும். மனித மனத்தின் சலனங்களை சபலங்களை எப்படி அடக்குவது என்பது பற்றி பரந்தாமன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகுதி பகவத்கீதையின் தியான யோகமாகும். சகல காரியங்களுக்கும், இன்பத்திற்கும் துன்பத்திற்கும், நன்மைக்கும் தீமைக்கும், இருட்டுக்கும் வெளிச்சத்திற்கும், பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும், அன்புக்கும் வெறுப்புக்கும் மனமே காரணம். மனத்தின் அலைகளே உடம்பை செலுத்துகின்றன. பகுத்தறிவையும் மனம் ஆக்கிரமித்து கொண்டு வழி நடத்துகிறது. கருணையாளனை கொலைகாரனாக்குவதும் மனம்தான், கொலைகாரனை ஞானியாக்குவதும் மனம்தான். அது நோக்கி செல்லும் தடங்களின் அனுபவத்தை பெற்று பேதலிக்கிறது. அப்போதுதான் அறிவு வேலை செய்கிறது. எந்த ஒரு அனுபவங்களையும் கொண்டு வருவது மனம்தான். இது சரி, இது தவறு என்று எடை போடக்கூடிய அறிவை மனத்தின் ராகங்கள் அழித்து விடுகின்றன. உடம்பையும் அறிவையும் மனமே ஆக்கிரமித்துக் கொள்வதால் மனத்தின் ஆதிக்கத்திலேயே மனிதன் போகிறான். என்ன இந்த மனது? காலையில் துடிக்கிறது, மதியத்தில் சிரிக்கிறது, மாலையில் ஏங்குகிறது, இரவில் அழுகிறது. இன்பமோ துன்பமோ எல்லாம் ஒன்றுதான், நடப்பது நடக்கட்டும் என்றிருக்க மனம் விடுவதில்லை. ஒரே சீரான உணர்ச்சிகள் இந்த மனத்துக்கு தோன்றுவதில்லை. எவ்வளவு பக்குவப்பட்டாலும் மனத்தின் அலைகளாலேயே சஞ்சலிக்கிறான். கடிவாளம் இல்லாத இந்த மனகுதிரையை அடக்குவது எப்படி? வைராகியத்தால் முடியும் என்கிறது பகவத்கீதை. அதையே சொல்கிறார் நம் பகவான் ராமகிருஷ்ணர். அது என்ன வைராகியம்? உள்ளத்தை ஒருமுகப்படுத்துவது, எந்த நிகழ்ச்சிகளுக்கும் அசைந்து கொடுக்காமல் இருப்பது, மெழுகு போல் இருக்கும் மனதை மரக்கட்டை போல் ஆக்கிவிடுவது, ஆசாபாசங்களிலிருந்து மனதை மட்டும் ஒதுக்கி வைத்து விடுவது, பந்த பாசங்களில் இணங்கி விடாமல் இருப்பது, பற்று அறுப்பது, சுற்று சூழ்நிலைகள் வெறும் விதியின் விளையாட்டுகளே என்று முடிவு கட்டி விடுவது, நடக்கும் எந்த நிகழ்ச்சியும் இறைவனின் நாடகத்தில் ஒரு காட்சியே என்று முடிவுக்கு வருவது, ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை சாட்டையில்லா பம்பரம் போல் ஆட்டி வைக்கப்படும் வாழ்க்கையே என்று கண்டு கொள்வது, துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களை அலட்சியப்படுத்துவது, இன்பமான விஷயங்களை சந்தோஷமில்லாமல் ஏற்றுக்கொள்வது, பிறர் தனக்கிழைத்த துன்பங்களை மறந்து விடுவது, மன்னித்து விடுவது, முயற்சிகள் தோல்வியுறும்போது இதற்கு இறைவன் சம்மதிக்கவில்லை என்று ஆறுதல் கொள்வது, கனநேர இன்பங்களை அவை கனநேர இன்பங்களே என்று முன்கூட்டியே கண்டு கொள்வது, ஆத்மா என்னும் மாடப்புறா அமரும் மாடங்களெல்லாம் நம்முடைய மாடங்களே என்ற சமநோக்கத்தோடு பார்வையை செலுத்துவது, காலையிலிருந்து மாலை வரை நடந்த நிகழ்ச்சிகள் ஆண்டவனின் கட்டளையால் செலுத்தப்பட்ட வாகனங்களின் போக்குவரத்துதான் என்று அமைதி கொள்வது. சொல்வதற்கும் எழுதுவதற்கும் சுலபமாக இருக்கிறது. ஆனால் எப்படி இது முடியும்? பகவத்கீதையின் தியானத்தால் இது முடியும். அதிகாலையில் ஓர் அரை மணி நேரம், இரவிலே ஒரு அரை மணி நேரம், கோவிலிலோ வீட்டு பூஜை அறையிலோ தனிமையில் அமர்ந்து வேறு எதையும் நினைக்காமல் இறைவனையே நினைப்பது. இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் போதே மனம் வேறு திசையில் ஓடினால் அதை இழுத்து பிடிப்பது.
பாசத்திலே மூழ்கி கிடந்த பட்டினத்தார் ஞானியானது இப்படித்தான். தேவதாசிகளின் உறுப்புகளிலேயே கவனம் செலுத்திய அருணகிரிநாதர் ஆண்டவனின் திருப்புகழை பாடியதும் இப்படித்தான். இயற்கையாகவே கல்வியாற்றல் பெற்றிருக்கும் ஒரு கவிஞன் ஒரு பொருளை பற்றி கவிதையில் சிந்திக்கும் போது அவன் மனம் கவிதையிலேயே செல்கிறது, அதில் லயிக்கிறது, ரசிக்கிறது, சுவைக்கிறது. அப்போது ஓர் இடையூறு குறுக்கீடு வந்தாலும் அவனுக்கு ஆத்திரம் வருகிறது. கண்கள் திறந்திருக்கின்றன, மனம் கவிதையில் ஆழ்ந்து கிடக்கிறது. அப்போது திறந்த கண்ணின் எதிரில் நிற்கும் மனைவி கூட அவன் கண்ணில் படுவதில்லை. மரத்தில் அமர்ந்திருக்கும் பறவையை நோக்கி வில்லெடுக்கும் வேடனின் கண்களில் பறவை மட்டுமே தெரியுமே தவிர மரத்தில் உள்ள இலைகள், காய்கள், கனிகள் தெரிவதில்லை. கவிஞனுக்கும் வேடனுக்கும் சாத்தியமான மனதின் ஒருமுக நிலையை மற்றவர்களும் பெற முடியும். அதாவது ஒன்றையே நினைத்தல். அந்த லயம் கிட்டிவிட்டால் புலன்களும் பொறிகளும் செயலற்று போகின்றன. வாயின் சுவை உணர்வு, நாசியின் மன உணர்வு, கண்களின் காட்சி உணர்வு, செவியின் ஒளி உணர்வு, பிற அங்கங்களின் ஸ்பரிச உணர்வு அனைத்தையும் அடித்து போட்டுவிட்டு புலியை கொன்ற வேடன் போல் மனது கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது. அதுதான் சரியான லயம். சங்கீத வித்வான் சரித்திர ஆராய்ச்சி செய்வதில்லை, ஸ்வரங்களையும் ராகங்களையுமே ஆராய்ச்சி செய்கிறான். ஒரே இடத்தில் ஒரே நிலையில் மனத்தை செலுத்தினால் சலனமில்லாத ஒரே உணர்ச்சி தோன்றுகிறது. ஒரு கதை உண்டு. ஒரு தாய் தனது 1 மாத கைக்குழந்தையோடு தரையிலே பாய் விரித்து படுத்திருந்தாள். அப்போது அவளுக்கு கொஞ்ச தூரத்தில் பாம்பு வந்து நின்றது. பாம்பை கண்ட உறவினர்கள் பதறினார்கள், துடித்தார்கள். அந்த பாம்பு குழந்தையையும் தாயையும் கடித்துவிடப் போகிறதே என்று பயந்தார்கள். தாயின் பெயரை சொல்லி சத்தமிட்டார்கள். தாய் எழவே இல்லை. ஓங்கி தடியால் அடித்தார்கள். அப்பொழுதும் அவள் எழவே இல்லை. பக்கத்தில் படுத்திருந்த குழந்தையின் மீது ஒரு மல்லிகை பூவை எடுத்து போட்டார்கள். தாய் உடனே விழித்து கொண்டு அந்த பூவை எடுத்து அப்புறம் போட்டாள். தன்னை உதைத்த போது கூட சொரணையில்லாது உறங்கிய தாய் குழந்தை மீது பூ விழுந்ததும் விழித்து கொண்டது எப்படி? அந்த தாய் உள்ளம் குழந்தையிடமே லயத்து கிடந்ததால் தான். ஈஸ்வர பக்தியில் உடல் உருக உள்ளம் உருக லயத்து கிடந்த அடியார்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாம் மனதை ஒருமுகப்படுத்தியவர்களே. இந்த மனத்தின் கோலங்களாலேயே நான் பலமுறை தடுமாறி இருக்கிறேன். ஆசைக்கும் அச்சத்துக்கும் நடுவே போராடி இருக்கிறேன். ஜனனம் தகப்பனின் படைப்பு, மரணம் ஆண்டவனின் அழைப்பு. இடைப்பட்ட வாழ்க்கை அரிதாரம் பூசாத நடிப்பு என்பதை நாளாக உணர்ந்து வருகிறேன். இன்னமும் முழு பக்குவம் கிடைக்கவில்லை. திடீரென்று மனதில் ஒன்றிருக்க ஒன்று பாய்கிறது. ஒன்றை எடுத்தெறிந்தால் இன்னொன்று ஓடி வருகிறது. ஒரே அடியாக மிதித்து கொன்றால்தான் நிம்மதி கிடைக்கும் என்பது தெரிகிறது. என் கால்கள் இன்னும் அந்த வலுவை பெறவில்லை. பெற முயல்கிறேன், பெறுவேன். பிறந்தோருக்காக சிரிக்காமலும் இறந்தோருக்காக அழாமலும் பரந்தாமன் கூறியது போல் சமநோக்கத்தோடு நின்று மன அமைதி கொள்ள முயல்கிறேன். அதை நான் அடைந்து விட்டால் கடவுள் கண்களிலே கண்ணீர் வைத்ததற்கான காரணமும் அடிபட்டு போகும். இவ்வளவையும் நான் சொல்வது லௌகீக வாழ்க்கையிலும் நம்மை அமைதிப்படுத்துவதே இந்து மதத்தின் நோக்கம் என்பதை விளக்கத்தான். லௌகீக வாழ்க்கையை செப்பனிடும் இந்து மத கருவிகளில் பகவத்கீதையும் ஒன்று என்பதுதான் என் துணிவு. இவ்வாறு கீதையில் மனித மனம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.